பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஒரு டிஎன்எஸ்டிசி மொபைல் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம். பஸ் வந்தோடனே உள்ளே ஏறிட்டோம். 3x2 டைப் சீட்டிங் தான். ஆனால் நம்ம எப்பயுமே வழக்கம் போல் லாஸ்ட் சீட்டில் தான் போய் செட்டில் ஆகிட்டோம். நம்ம ஆக்சுவலாக ஊட்டி வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். ஆனால் பொள்ளாச்சியிலேருந்து ஊட்டிக்கு ஸ்ட்ரைட் பஸ் நம்ம கிடைக்கல. அதனால பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் உக்கரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இந்த பஸ் போகும். அங்கே போயிட்டு அங்கேருந்து ஊட்டிக்கு மாறி போகணும். ஆளுக்கு பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு 33 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. போகிற ரூட் அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்க்கறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. போகிற வெளில பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டும் அது மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மேகங்களோட பார்க்கறதுக்கு எல்லாமே அருமையாக இருந்துச்சுங்க. நீங்கள் இந்த வீடியோவை இந்த கொங்கு நாட்டு பக்கம் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வண்டி வந்துருச்சு, நம்ம வாட்டுக்கு ஏறிட்டோம். பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஷாக்கு. வண்டி எங்க இருந்து வருது தெரியுமா? அருப்புக்கோட்டையில இருந்து வருதான். அருப்புக்கோட்டையில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்றாங்க. மதுரையில இருந்து ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வழியா கோயம்புத்தூர் வராங்க. 3/4 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் உக்கரம் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. அப்போதான் அந்த உக்கரம் பாலம் புதுசாக போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த மாதிரி எந்த டிஎன்எஸ்டிசி ரூட்ஸ் நம்ம ட்ரை பண்ணுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.